வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு another episode of இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் விக்கி. அங்க இருக்கிறது நம்ம. நான் சவுண்ட் சுந்தரியாவே இருந்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துருக்கல, ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இட்ஸ் நன் அதர் தென் பொறுக்கிகளின் வாழ்க்கை, அதாவது தக் லைஃப் தமிழ்ல சொல்ல போனா, ஐ மீன் ஆங்கிலத்துல சொல்ல போனா குண்டர்களின் வாழ்க்கை, டிக்னிஃபைடு ரைட்டு. சொல்ல போனா. ஸோ அந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் வரதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஹைப்பு கீப்பு ரேஷாக்ல வந்து தலைவன் என்னென்னமோ பண்ணிட்டு போனாரு. ஸோ வாட் யூ தாட்ஸ் ஆன் இட்? நல்லா பண்ணிட்டீங்க. இதுக்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? அப்படிதான் இருக்குது ஆக்சுவலா. சூப்பர். ஐ மீன் ஓகேலா, எவ்ரிதிங் said and done. ஸோ இப்போ என்னது ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்திருந்தாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் வீக் தான் வந்திருந்தாங்க. பட் யா nevertheless, directed by மணிரத்னம், but it's not his movie. Written by Kamal Hassan and made it his entire movie. மத்ததெல்லாம் என்ன சந்தோஷப்படுறதா, இல்ல வருத்தப்படுறதா இல்ல பரவாயில்ல. இல்ல இல்ல, என்னன்னே அவங்க தெரியல. பெயின் எனக்கு சோ புரிஞ்சுக்க யா முடியுது. யா நம்ம அதாவது தக் லைஃப் மக்களே, படத்தை பத்தி தான் ரிவ்யூ பண்ண இல்ல போறோம். இல்ல, ரிவ்யூன்றதையும் தாண்டி இது வந்து ஒரு ஓகே மனக்குமரலா போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. பேசிக்கலி கைஸ், இந்த ரிவ்யூல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், மைல் ஸ்பாயிலர்ஸ், ரைட்? அது மனதில் கருதில் கொண்டு நீங்க இந்த குமரலாவது இந்த ரிவ்யூ ஆவது, யூ நேம் இட் எனிதிங். சோ அதை நம்ம பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் ரிவ்யூ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ரோஸ்டா? ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? ஓகே கைஸ், ஸோ எஸ், தக் லைஃப் படத்துக்கு வந்து நிறைய ஹைப் இருந்துச்சு. பிகாஸ் நாட் அலோன், நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் மணிரத்னம் direction, but also இந்த படத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான காஸ்ட் இருக்காங்க. ஸோ லைக் we have Kamal Hassan, we have சிலம்பரசன், we have Trisha, we have Nasir, we have Ashok Selvan, Aishwarya Lakshmi, Vadivikarsi, and the list just goes on and on and on. So it's pretty much amazing to see like an ensemble of cast coming together, but it was not that great to be seen on the screen. Yeah, let me just be sarcastic a little bit there. Okay, and the music is by Isipiyul A.R. Rahman Avargal, again Manirathnam and A.R. Rahman's combination. And yes, there's not a reason why you would not want to watch this movie, right? So but தக் லைஃப் அப்படின்றத அவங்க சொன்னதுக்கும் நம்ம பார்த்ததுக்கும் டேலி ஆச்சா, நல்லா இருக்கா இல்லையா, எங்களோட தாட்ஸ் என்னன்றது தான். பட் கே சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ஸ்பாயிலர்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவன் வாட்ச் த ஃபிலிம், இந்த வீடியோ பார்க்காதீங்க. அதையும் மீறி பார்க்க போறீங்கன்னா டிஸ்க்ளைமர் நாங்களே போட்டுக்கிறோம், உங்க இஷ்டம். ஸோ டிஸ்க்ளைமர் நாங்கள் எங்களுக்கே போட்டுக்கிறோம். திஸ் இஸ் என்டையர்லி அவர் ஒப்பீனியன், வாட் வி திங்க் அபவுட் த ஃபிலிம். ஸோ யா, feel free to engage in this thing entirely. We will begin as usual with the synopsis of Thug Life. So yeah, okay, ஒரு மினி சினாப்சிஸ். ஓகே ஓகே ஓகே. ஒரு மினி சினாப்சிஸ்னா, நம்ம வந்து இந்த ட்ரெய்லர்லயே ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். என்னதான் நம்ம நாசரும் கமல்ஹாசன், அதாவது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ டெல்லியில வந்துட்டு ஒரு சின்ன கேங்ஸ்டர் ஆகி அவங்க பயணத்துல டாடா சாடா கான்னு ஒரு ஒரு அங்க லோக்கல் பொலிட்டிஷியனோட போதை ஆதி மோதி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகுறாங்க. அந்த ஒரு கேப்புக்கு நடுவில் நம்ம சிம்பு அவர்கள் வந்து சின்ன பையனா இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த கேங்ஸ்டர் நடுவில் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்துட்டு அவங்க தங்கையோட பிரிக்கப்படுறாரு. அட் சேம் டைம் அந்த சின்ன வயசு சிம்புவோட அப்பாவும் இறக்கப்படுறாரு. சோ Correct. அதன் மூலியமா வந்துட்டு நம்ம கமலஹாசன் இந்த சிம்பு எடுத்து வளர்க்குறாரு. ஆனா ஒரு ப்ராமிஸ் வெயிட் பண்றாரு, என்னன்னா அவரோட தங்கையை மீட்டு கொடுப்பேன்னு. சோ பெருசா ஆன பிறகும் தங்கை கண்டுபிடிக்கல. ஆக மொத்தம் தங்கை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த தங்கை பதக்கம் வந்துட்டு கடைசியா ஒண்ணு கூடிடுச்சா இல்லையா, தான் இந்த படத்தோட மீதி கதை. அதுக்கு நடுவுல அந்த தக் லைஃப் பத்தின சில அந்த கேங்ஸ்டர் யக்கூசா, அப்புறமேல என்ன சீலாட்டு, கொம்பன் முத்தையா சொல்லிட்டு என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ அதுதான் மீதி கதை. இது நம்ம அப்புறமே பாத்துக்கலாமே. Okay. Yeah. So basically that's the plot. So we will just dive into positive negative-ன்றத விட முத each personக்கு எப்படி இருந்துச்சுன்னு முத சொல்லிடலாம். So பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல இல்ல இல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசமா தான் இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு பேரும் வேற விதத்து கோணத்துல பார்த்தோம் இந்த படத்தை. சோ இது வந்துட்டு உன்னோட மனக்குமுறல், என்னோட மனக்குமுறல், உன்னோட பாசிட்டிவ் என்னோட பாசிட்டிவா தான் இருக்கும் போது. சோ லெட் மீ okay. ஸ்டார்ட் வித் மை ஒப்பீனியன். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல என்ன பிடிச்சதுங்கிற விஷயத்துல ஆரம்பிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் மணி மிஸ்டர் மணிரத்னம் படத்துல எப்பயுமே நான் ரசிக்கிற சில விஷயங்கள்ல இந்த விஷயம் ஒண்ணு என்னதான் டெக்னிகாலிட்டிஸ். அவர் படத்துல இந்த விஷயம் மட்டும் அது குறைபாடே இருக்காது, குறைய இருக்காது, குறையும் சொல்ல முடியாது. சோ அந்த விஷயத்துல பாக்குறப்ப இந்த படத்துல ஒளிப்பதுவா இருக்கட்டும், இந்த படத்துல உள்ள அந்த காட்சி அமைப்பு, அந்த அவர் படத்துக்குன்னு இருக்கிற அந்த கிரேடிங், கலர் கிரேடிங்,
அப்புறமேல அவர் கூட இணைப்புரிஞ்ச அந்த ரவி கே சந்திரன் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம், ஐ மீன் டிஓபி. அப்புறமே அஃப்கோர்ஸ் நம்ம ஏராமன் அவர்கள் இது இரு துருவங்கள் சென்றால் ஒரு நல்ல ஒரு படைப்பு வரும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்ல ஒரு பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஆனா படமாக்க விட்ட படம் விருத்துல தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அது அப்புறமே சொல்றேன். அண்ட் ஓவரால் டெக்னிக்கலி சூப்பர் ஃபிலிம். பட் ஒரு படமா பார்க்கறப்போ ஒரு இன்கம்ப்ளீட், ஒரு இன்கஹரண்ட் அண்ட் சோன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு டிசாட்டிஸ்பாக்சனோட தான் படம் முடிஞ்சு வந்தேன். ஒரு மிஸ்டர் மணிரத்னம் படத்துலேயே நான் ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடா படம் ஃபுல்லா பார்த்த ஒரு படம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சமீப காலத்துல. ஸோ இவ்வளவு பேசி ஒப்பேத்திட்டேன், கேப் பண்ணிட்டேன். இப்போ உங்க சார்பாடு கேப் பண்ணி ஓகே. பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் amazing thing in the movie was undoubtedly the soundtrack by A.R. Rahman sir. So soundtracks, BGM, பாட்டு இருக்கு and but BGM's background scores that I'm talking about. So அவர் மணிரத்னம் படத்துக்கு எப்படி பண்ணுவாரு நமக்கு நல்லா தெரியும், and there's no doubt that in this movie it has been amazing as well. Unfortunately, that amazingness of music as well couldn't save this film, right? And I was very, very disappointed with this movie. I've been a Maniratnam fan for the longest time. So Maniratnam hardcore fan girl nu vechukongla. And it was a sheer disappointment. And எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியாம I was literally in tears and like என்ன நடந்துச்சு, என்ன ஆயிருக்கும், வாட் வென்ட் ராங்ன்றத ஒரு அளவுக்கு கேஜ் பண்ண முடியும். பட் இவ்வளோ மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், இட் வாஸ் வெரி வெரி பேட் ஃபார் மீ. I did not have an interest watching the movie. I was disinterested, I was disengaged, I was disconnected, I felt bored, I was feeling it was laggy. All these things were going on in my mind while I was watching the movie. First half average இருக்குன்னா second half வந்து அதுக்கு மேல below average தான் இருந்துச்சு. It was very very bad. I can say upright it was just bad to the core. என்னால ஜீர்ணிக்க முடியல that ஒரு மணிரத்னம் படத்தை வந்து நான் இந்த இதுல ஒரு கோணத்துல சொல்ல போறேன்னு அப்படின்றத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. It hurts my heart to even say that. So அப்படிதான் எனக்கு இருந்துச்சு actually. So before I go into this positive negatives kind of thing, this was exactly how I felt after watching the movie and coming out, and I was so sad and so depressed over it, and I was just sitting and ranting about it for almost 3 hours to my friend. அவ்வளோ மோசமா இருந்துச்சுன்றத மன குமரலாச்சு. பேசிக்கலி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. மை குட்னஸ். ஐ மீன் லைக் உங்க டோன்லேயே தெரியுது நீங்க எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த படம் மூலியமாக. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இது இந்த ரேண்ட் இந்த ஒரு மனக்குமர மனதில் கருதில் கொண்டு இது கொஞ்சம் சைட்டாரமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த படத்துல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள விஷயம் கொஞ்சம் விரிவாக்கமா பேசலாம் ஆசைப்படுறேன். ஸோ முதல்ல நான் ரொம்ப ரசிச்ச இந்த படத்துல விஷயங்கள் என்ன சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், அதாவது ஆரம்ப கட்ட அந்த 15-20 நிமிஷத்துல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண சில விஷயங்களை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லைக் அது ஒரு டிப்பிக்கல் மணிரத்னம் படத்தோட ஃபார்மேட். லைக் ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த கதை இதை நோக்கி தான் போக போதுங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா தளபதி படமா இருக்கட்டும், அப்புறம் கண்ணத்துல முத்துமிட்டாய், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, ஒரு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட முழு கதையும் இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தை ஆரம்பத்திலேயே ஒரு அண்ணனும் தங்கையும் பிரியுறாங்க, ஒரு வளர்ப்பு அப்பா எடுத்து வளர்க்குறாரு, அதுலயே ஒரு கதை வந்துருச்சு. ஓகே, எப்படி பார்த்தாலும் அந்த பையன் அந்த தங்கையோட சேருவானாங்கிற ஒரு ஆரம்பத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட் தான் படம் பார்த்தேன். அந்த ஆன்டிசிபேஷனுக்காக அது ஒரு செம ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். பிகாஸ் இட் வாஸ் சோ மணிரத்னமிஷ் கைண்ட் ஸ்டஃப். அது ரொம்ப ரசிச்சது. நீங்க என்ன ரசிச்சீங்க பாசிட்டிவா? ரசிச்சது சொல்ல இல்ல முடியல. பாசிட்டிவா as in the film, within the film, not நம்மளுக்கு என்ன என்னால தெரியல, சொல்ல முடியல. பிகாஸ் there is a lot of loopholes in the film. Yes, நிறைய விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, பட் அதுவுமே என்னன்னே தெரியல. சில கேரக்டர்ஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியல. சில விஷயம் ஏன் நடக்குதுன்னு கூட தெரியல. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் there's no connectivity. There's no connectivity in the entire film where the screens are the shots and the scenes are flowing one after another. Screen spaces are not enough and there's a lot of things going on in and out. So அது வந்து என்னன்னா எனக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. So I'm just like எப்படி சொல்றது, எதுவுமே என்னால ரசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சு. I didn't enjoy because ஒரு கட்டம் தாண்டி ஓகே ஆரம்பத்துல இருந்து of course
ஓகே ஒரு ஒரு சீன் போகுது நல்லா வருது, ஓகே என்னமோ நடக்க போகுது, just keep me hanging like that. So I did not find a connectivity for the story actually. There's a lot of loopholes if ஓகே you ask me. ஓகே ஓகே நான் ஒரு சில விஷயத்த கேப் பண்ணி முடிச்சிடுறேன். என்னதுன்னா இந்த படத்துல சில கான்செப்ட்ஸ் நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணதுல நான் கொஞ்சம் விஷயம் நோட் பண்ணேன். அதனாலதான் இந்த படத்துல வந்துட்டு சாகாவரம்ங்கிற விஷயத்த ஆமா, அணுகிச்சிருக்காங்கன்னு தோணுது. இப்போ கமலஹாசன் லைக் உத்தம புத்திர படம் ச்சே, this உத்தம புத்திர உத்தம வில்ல படத்து உத்தம உத்தம புத்திரனா? சாரி உத்தம சாரி உத்தம வில்லன் படம் பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வார்த்தை ஒரு சாகாவரம் போல் அதாவது சோகப்பட்டோம் கேரோ சாகாவரம், அயோத்தி. இதுல வந்து இந்த இம்மோர்டாலிட்டி, ஒரு இம்மோர்டால் ஆஹ் bullshit வருது. சோ எஸ் இந்த படத்துல வந்துட்டு அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போக வேண்டிய சூழல் அவர் மட்டும் அது ஒரு அது கேர்ஸா நான் பாக்குறேன். அந்த விண்வெளி ஐடியா வந்துட்டு நாயகா. எஸ் விண்வெளி மாரி விண்வெளி அவர் உலகத்தை தாண்டி அட்மாஸ்பியர் மேல இருக்கிறதுனால இஸ் அபார்ட் ஃப்ரம் பீப்புள்ங்கிறதுனால அப்படி நான் பாக்குறேன். பட் ஜோக்ஸ் அபார்ட். ஆனா அந்த படத்துல வந்துட்டு மெட்டா ரெஃபரன்சஸ் ரொம்ப நான் இருக்கிறது ரொம்ப கருதுறேன். கொஞ்சம் பாசிட்டிவா பேச விடுங்க பாருங்க. Sure, sure. என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மணிரத்னம் முந்தைய படங்களோட சில மெட்டா ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ அவரோட ஃபேசினேஷன் இப்போ காட் ஃபாதர் படம் இந்த படத்துல அப்பாட்டமா நான் பார்த்தேன். அதாவது அந்த அந்த கல்யாண கேதரிங்ல நடக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், அப்புறமேல அந்த ஃபாதர் சன்ங்கிற டைனமிக்ஸ், அப்புறமேல வந்துட்டு அண்ணன் தம்பிக்கு உண்டான உறவு முறைகள் சொல்லிட்டு பல விதமான அந்த காட் ஃபாதர் இஷ்யோட அந்த தாக்கம் இந்த படத்துல தெரிஞ்சுது. பட் அது தாக்கமா தான் இருக்கு தவிர அது வந்துட்டு எந்த வகையில் இந்த படத்தை நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஐடியாஸ் எதுவுமே இந்த படத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணாமன்றது நான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல யக்கூசா கிக்கூசா சொல்லிட்டு என்னை கொஞ்சம் வெறியேத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் யக்கூசா கிளானுக்கு நான் மிகப்பெரிய ஒரு அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் யக்கூசா அவங்க வாழ்வியல் எப்படி அவங்க எப்படி கேங்ஸ்டர் வந்து ஆளை ஹையர் பண்றாங்க. சோ மக்களே நீங்க இந்த டோக்கியோ வாய்ஸ்ங்கிற சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் யக்கூசாவோட வாழ்வியல் எப்படி இருக்கும்னு. சோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓகே யக்கூசா மாரி கதை எடுத்திருப்பாங்க பார்த்தா இது நம்ம லோக்கல்ல மாதிரி வடச்சென்னையோட எடுத்துச்சு. ஏதோ ஒண்ணு எடுத்து யக்கூசா. வச்சிருக்காங்க. பட் ஆனா ஒண்ணு இந்த படத்துல எல்லாத்துக்கும் ஒரு எலிவேஷன் சவுண்ட் எக்யூப்மெண்ட் வச்சு ஆனா நான் சத்தம் போட்டது அந்த ஒரு வடக்கன் வில்லன் ஒருத்தர் வருவான் அந்த படத்துல ஐயோ, படத்தியா இல்ல நீங்க will they மிர்சாப்பூர் சீரிஸ் stop this? Ugh. மிர்சாப்பூர் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் குட்டு பையாக்கு எவ்வளவு பெரிய மாஸ்க். ஆனாதான் படம் தியேட்டர்ல வந்து பிறகு கைத்தட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். I mean, பாத்தீங்களா I எதை பத்தி watched பேச Ali Fazal, right? Fazal Ali. அலி அலி பசால். Yeah. I was. சோ okay, let's talk about the gangsters. So Kamal Hassan and Simbu and the cast, what's your thoughts about them, about the acting and blah 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 I and mean, விண்வெளி நாயகன் Kamal was துப்பாக்கி good. கையில There's கொடுத்தாரு. nothing to say about Kamal. I mean, Kamal is good. நமக்கு தெரியும். He was really good to see him after so long. நல்லா தான் நடிச்சாரு. I mean, like, what are we to say about Kamal, right? Like, I mean, it's Kamal Hassan. It's good. He was good. He was good entirely. But அவர் மட்டும் தான் குட்டா இருக்காரு. புரியுதா? சிம்புக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸே ரொம்ப கம்மியா இருக்கு. I can't even come to a point to say that, wow, Simbu nailed this portion. Wow, சிம்புக்கு இந்த சீன் நல்லா இருக்கு. Wow, சிம்புக்கு ஏன்னா அங்க ஒரு மண்ணும் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அவனுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் டயலாக்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. தட் ஹிஸ் சீன்ஸ் ஆர் ஆல் நாட் ஸ்ட்ரெச்ட் டு அ மேனர் டு see that சிம்பு has given an impactful performance சொல்ற அளவுக்கும் அவனோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும், அந்த இன்டர்வல் சீனா இருக்கட்டும், எதுவுமே இல்ல. It was just very, very underwhelming to the core that I started to feel sorry for Simbu. நீ ஏன்டா அந்த படத்துல இருக்கேன்னு ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாதிரி சோகமா வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட் நான் பாக்குறதுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்ததே வந்து சிலம்பரம் செட்டியா அன்டவுட்லி பிகாஸ் இட்ஸ் another combination with Mani Ratnam and he's acting with Kamal அப்படின்னு சொல்லிட்டு I was very excited. கமலை பாக்குறது தவிர்த்து I was very excited to see Simbu and I started to feel sorry for that man that they just underutilized him entirely. Trisha was also unnecessary. Like Ashok Selvan was meh. I mean, he was good, but like எதுக்கு தேவையில்லாத அணி ஒரு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாமே ஒரு தேவையில்லாத அணி மாதிரி ஒரு ஃபார்ஸ்ஃபுல்லி ஃபிட் இன் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் no one other than Kamal Hassan was extra glorified in this film. He just was, everything was about him. It was about him. So I felt really, really unfair where that is concerned. Nasir, on the other hand, acted really well, to be honest. Nasir was so good. And yeah, I think like Kamal and Nasir were having a tough rift there. Nasir and Simbu portions ரொம்ப நல்லா இருந்தது. Apart from that, like எனக்கு வேற எதுவுமே பெருசா படல. Despite having a big ensemble of cast, பெருசா எதுவுமே படல.
ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எனக்கு டிஸ்ஃபங்ஷனா நான் பார்த்த விஷயம் என்னது, அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த டைனமிசம் வந்துட்டு எனக்கு சுத்தமா ஒட்டல. ஏன் ஒட்டல இருந்தா சொல்றேன்னா, தானே இவன் அவனுக்கு ஒட்டுறதுக்கு அங்க. பிடிச்சிருக்கு. ஆ இவன் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன இவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஒரு ஒரு மாடர்ன் ஃபேமிலி பார்த்த மாரி இருந்துச்சு ஒரு படம். மாடர்ன் ஸோ ஃபேமிலியாச்சும் ஒழுங்கா இருக்கும். இது என்ன எளவுனே ஆ தெரியல. மாயாண்டி குடும்பத்தார் கூட நல்லா இருக்கும் போல. இது ஒரு 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 டிராமா இல்ல, ஒரு மசாலா இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ச்சை எப்படி இருக்கு. இல்ல ஒரு டிராமா வர்ற மாரி இருந்துச்சு. லைக் ஒரு கட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல ஒரு சின்ன டென்ஷன் வரும். கமலஹாசனுக்கும், சிம்புக்கும். சரி அங்க வச்சு ஒரு பில்டப் குடுப்பாங்களா பார்த்தா, அங்கேயே புஸ்க்குன்னு முடிச்சுட்டாங்க. ஏய் இது என்னடா இது? ஆமா. ஆரம்பிச்ச இடத்துல Everything is ஸோ like that. Gone up ஆ and then it was அந்த very, அந்த very இடத்து underwhelming. அந்த இடத்துல நம்ம ஆஸ்கார் நாயகன் கமலஹாசன் போல ஏஆர் எத? ஒரு அழகான பிஜிஎம் ஒரு ஓ. பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த அது ஓகே ஓகே இன்னும் நடக்க போகுது போல. ஓகே ஓகே மனசுல வாங்கடா வந்து வாங்கடா உண்மையிலே இப்பதான் chef's kiss அளவுக்கு ஆ, ஆ. undoubtedly has given an amazing sound like ஆனா background score. ஆனா இந்த படத்துல தான் ஏரமன் அவர்களுக்கு முதுகு குத்தி இருக்காங்க சொன்னா அது மிகையாகாது நண்பர்களே. ஏன் சொல்றேன்னா இந்த படத்திலே வந்துட்டு எனக்கு ரொம்ப வியந்த கேட்ட விஷயங்கள் வந்துட்டு 2 பாடல்கள் அது படத்துல பார்க்காதிருப்போ நான் ரொம்ப ஐயோ, பட்ட நான் பட்ட வேதனை இருக்கே வேதனை அந்த இருக்கே. வேதனை. மறக்க மாட்டேன்டி. Yes. ஒருத்தன் என்னன்னா தி விஜயன் வருமா, இன்னொருத்தன் சின்மாய் விஜயன் வருமா சண்டை போட்டுக்கிட்டு டேய் படத்துல கையால உனக்கு பாட்டே 2 வரலடா. எங்க அந்த போய் மாதிரி ஆக்கி அழுவுறதுன்னு விட்டாங்க. தெரியல. But yeah, I எங்க mean, போன பாட்டு that's that. படம் முடிஞ்சிருச்சு அப்படி இருந்துச்சு எனக்கு. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்தவன். ஓகே இவ்வளவு நேரம் நம்ம மனக்குமரல பேசி தொலைச்சிட்டோம். கொஞ்சமாச்சு இப்ப நம்ம ஒரு உரையாடல் கேள்விகள் அண்ட் ஸ்டப் விதத்துல நம்ம இந்த ஒரு விஷயத்தை அணுகலாம் பாக்குறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ சவுண்ட் சுந்தரி அவர்களே. என்னதுன்னா பொதுவா மிஸ்டர் மணிரத்னம் படங்கள்ல வந்துட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெல் டிஃபைன்டா இருக்கும். பட் இந்த படத்துல எனக்கு அப்படி நான் பார்த்தமே தெரியல. எஸ்எஃப் ஆஃப் கிளிம்சஸ் ஆஃப் அபிராமி அவர்களோட சின்ன கிளிம்ஸ் நான் பார்த்தேன். மத்தபடி எதுவுமே என் கண்ணுக்கு ஜொலிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. Because it's not written by Mani Ratnam, that's why. ஆமா ஸ்டோரி பை கமல்ஹாசன் கேள்விப்பட்டேன். Story is entirely by Kamal. Okay, தப்பு இல்ல. He is a writer, he is a director and everything. But this is okay. Thug Life is not a Mani Ratnam film. If you have someone who's watched Mani Ratnam films all your life, you know in and out. You're a hardcore. நீங்க hardcore fan இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. But if you are someone who have watched at least a நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படியும் ஒரு மல்டிபிள் மணிரத்னம் ஃபில்மா நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். அவரோட ஷேட்ஸ், அவரோட ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், அவர் வைக்கிற கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், அவர் எழுதுற கதைகளா இருக்கட்டும், கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ், பிளாட்ல இருந்து அவர் வைக்கிற மெட்டாஃபார்ஸ்ல இருந்து அவரு பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நீங்க வச்சு பார்த்தா கூட யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் மணிரத்னம் ஃபிலிம் லுக்ஸ் லைக். கிளாசிக்கலி பார்க்கும்போது தெரியும், ஓகே இதான்டா இது ஒரு மணிரத்னம் படம்டா அப்படின்ற அடிச்சு சொல்ற அளவுக்கு தெரியும். இதை பார்த்து முடிச்சு எல்லாம் பண்ணி பாதியில வந்துட்டு ஐ ஆல்ரெடி ஃபீல் half way this is not a மணிரத்னம் film and this will never be included for me personally in my மணிரத்னம் filmography at all because this is not a மணிரத்னம் film. It was written by Kamal Haasan and it was just directed by Mani Ratnam. Yes, அவரு கொஞ்சம் எழுதியிருக்காரு அப்படின்றது வந்திருக்கு. ஒரு 2 அளவுக்கு இருக்கு படத்துல. But coming back to your question where female characters is, and we all know Mani Ratnam's films have strong female characters. We have spoken about it in our episode where we had this love letter for Mani Ratnam சொல்லிட்டு நம்ம ஒரு எபிசோட் செஞ்சோம் இல்லையா. We have spoken about those strong female characters. நம்மளே பேசியிருக்கோம். And I was யாரும் பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்துருங்க. yeah, we will put கண்டிப்பா we will put it in the links. Yeah, we have spoken about it. So நமக்கு தெரியும் அவர் இன் டெப்தா அது மௌன ராகத்துல இருக்கிற ரேவதியா இருக்கட்டும் சரி, ஆயுத எழுத்து படத்துல இருக்கிற த்ரிஷாவா இருக்கட்டும் சரி, ஈவன் அலைப்பாயுதுல இருக்கிற சக்தியா இருக்கட்டும் சரி, சிசிவி படத்துல இருக்கிற ஜோதிகாவா இருக்கட்டும் சரி, ஆப் டு யூ கைஸ், ராவணன் படத்துல இருக்கிற ஐஸ்வர்யா இருக்கட்டும் சரி, really we know the characterization that he does. இந்த படத்துல we have Trisha, we have Abhirami, we have Vadivakarsi, we have Aishwarya Lakshmi, we have 2-3 other people who have acted as like Mange and all of that stuff as well. But there is no one strong female character written in order to make justice to this film entirely, as well as the male characters, to be very honest. So it was very underwhelming. It was very ஒரு கவலைக்கிடமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்றது இருக்கும்போது நான் படம் பார்த்துட்டு போது I'm so sad that this is not a Mani Ratnam movie. அவரு
எப்படி அவரோட ஆர்க் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு மேல் கேரக்டருக்கு எழுதுறாரோ அவர் ஒரு ஜான் அதிகமாவே அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு எப்பவுமே எழுதுவாரு. நமக்கு தெரிஞ்சதுதான் இது எப்பவுமே. ஓகே, சோ இது மல்டிபிள் காஸ்டடான ஃபிலிம் அவர் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியும். சோ we are talking about like ஐதெழுத்தர், ராவணன், பொன்னியின் செல்வன், I don't know, காற்று வெளியிடை லீலா கேரக்டர் எக்ஸாம்பிள், ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு டெப்தா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற மல்டி காஸ்டட் ஃபிலிமான செக்கச்சந்தவானம் பொன்னியின் செல்வன்லயே அவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்துமே எல்லா கேரக்டர்ஸும் தனியா தெரியப்படும். பிகாஸ் அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படி எழுதப்பட்டிருக்கு. சோ அப்படி இல்லாத பட்சத்துல இதுல தனித்துவமா எதுவுமே இல்லைன்றதுதான் உண்மை, நிஜம். என்னோட பாயிண்ட் ஆஃப் ஓகே வியூ. ஓகே உங்க கேள்வி ஏதாச்சும் இருக்கா என்கிட்ட கேட்க வேண்டியது? நானும் உங்க மேல பதில் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி கேள்வின்றதை விட ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ, இந்த ம்ஹும். படம் ஓகே ஆரம்பிச்சு யூ செட் லைக் ஒரு 50 மினிட்ஸ்க்கு யூ இன்டு இட் ஒரு அளவுக்கு இருந்துச்சுல. சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர் செகண்ட் ஹாஃப், which one was better for you? Definitely first half. ஓகே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆ, ஏன் ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றேன்னா நீங்க சொல்ற அந்த டிராமா, ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன ஒரு டென்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சு போச்சு. படம் அங்கேயே முடிஞ்சு போச்சு, ஓய்ஞ்சு போச்சு. செகண்ட் ஷார்ட் ஹாஃப்ல பிலிமா வந்தது இருக்க வேண்டிய எல்லாமே படமோ? ஆமா. செகண்ட் ஹாஃப்ல யாரோ கமலாசன் அவர்களுக்கு விவேகம் சிடி போட்டு காமிச்சிட்டாங்க போல இருக்கு. புல்கேரியால வேண்டாம், நம்ம உனக்கு அது நேபாளுக்கு தொடுச்சுல. ஆ, சத்தியமா இந்த சீன் வரும்போது நான் குபீர்னு சிரிச்சு விட்டேன். I was like, இந்த ஒரு ஒரு சிவத்து சிவா அவர்களோட டெம்ப்ளேட் இருக்கும், இனிமேல் எல்லாம் சாதனை தான் அந்த பேர் தான் கடைசியா. did you also feel like இந்த படத்துல வந்து நிறைய படத்தை வந்து செபிஸா லைக் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒட்டி வச்ச மாதிரி இல்ல? எக்ஸாக்ட்லி. ஒரு லைக் ஒரு ஹாஃப் பேக் கட்டத்துல எனக்கு ஃபிலிம், டோன்ட் யூ திங்க் சோ? ஐ டோன்ட் நோ. ஹாஃப் பேக் குவார்டர் பேக், அவ்வளவுதான். ஹாஃப் பேக் கூட சொல்ல மாட்டேன். நோ சாரி, ஹாஃப் பேக் சொல்றது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா படத்தோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மட்டும் எடிட் பண்ணி நமக்கு வந்து காப்பி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், தியேட்டர் காப்பி. லைக் இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மட்டும் லால் சலாமுக்கு வந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இந்த படத்துல காணாம போச்சு. ஆனா So, போயிருந்தாலும் பரவாயில்ல, காண போயிரு. footage நான் நினைக்கிறேன் படத்தோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சீன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டாங்களோ போல, அப்படிதான் எனக்கு இருந்துச்சு பாக்க. ரொம்ப ராவா, ரொம்ப லைக் ஒரு ஹாஃப் பேக்டா, ஒரு சும்மா ட்ரையல் போறோம் போல இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை பாக்க. இல்ல லைக் உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்துல நான் ஒரு விஷயம் நான் ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, த்ரிஷா கேட்ரு இதுவாதான் இருக்கும், அதுவாதான் இருக்கும் சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன் அவங்க கேட்ரு. லைக் சின்ஸ் பி டாக்கிங் அபவுட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல். ஒரு நீங்க பொன்னியின் செல்வன்ல பாத்திருப்பீங்க, அந்த ஐஸ்வர்யா அது நந்தினி ரோல் வந்து எப்படி ஒரு ஸ்கீம் பண்ணி ஒரு அழகியும் அந்த ஒரு கிரேஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் பிளாட் நவுத்துக்குவாங்கங்கிற ஒரு விஷயத்த பார்த்து, சரி இந்த ரகத்திலேயே அந்த புருஷன் ஏதோ பண்ணுவாளோ, லைக் அந்த எப்படி சொல்றது, அந்த சென்சுவல் விஷயத்த யூஸ் பண்ணி அவதான் தங்கச்சி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல. அப்புறமேலு ஆமா ஆமா, இவ என் தங்கச்சி இல்லாமான்னு விவேகம் அங்க படத்துல ஒரு நம்ம அஜித் பிளாட் சொல்ற மாதிரி. ட்விஸ்ட் வச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். ம், ஆமா. பிளாட்டும் இல்ல ட்விஸ்டும் இல்ல, நம்ம மைண்ட் மட்டும் தான் ட்விஸ்ட் ஆனதான் மிச்சம். கடைசியில நீங்க சொன்ன மாதிரிதான் 5 வட்ட பூவே சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி வந்துட்டு போறாங்க. ஏமா நீ படம் முடிய இல்ல, என் கிரெடிட் போடுறப்ப வந்திருக்க வேண்டியது, ஏன் இப்ப வர சொல்லிட்டு நான் ஒரு அந்த கட்டத்துல என்கரேஜ் மறந்துட்டேன். கருமத்துக்கும் அசோக் செல்வன் என்னமோ நோண்டிட்டு இருக்கான் பேக்ரவுண்ட்ல. ஐம் லைக் இல்ல அசோக் செல்வன் வந்து அசோக் அவனை செல்வன் நிறுத்த அந்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இல்ல இல்ல அக்னி நட்சத்திரத்துல இந்த படம் பார்த்திருப்பாரு போல அசோக் செல்வன். அதே மாதிரி பிரபுவோட லுக் ஓவர்ல வந்துகிட்டு, எஸ் நான் தான் இனிமே இங்க நான் தான் அப்படி சொல்லிட்டு என்னவோ அசோக் ஒரு செல்வன் at least அசோக் செல்வன் had good one good சலசலப்பு சீன் with கமல் and he did well actually. ஒரு அளவுக்கு ஓகே, அந்த ஆக்சுவலி தேவரான ஒரு போலீஸ் ஆபீசர் கர்மம், அது கூட அவன் ரோல் சிம்புக்கு நல்லா இல்ல. தான் இருந்துச்சு. சத்தியமா அது கூட சிம்பு கிடைக்கல. That was the sad part of the film. Like அது கூட சிம்பு கிடைக்கல. And we are talking, okay, as we are talking about like Simbu, right? I really want to know what was your thought when you were watching Simbu entirely in this film. உனக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, and what you watched and what you felt, இது மூணும் நீ எனக்கு சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஒரு சின்ன ஒரு உனக்கு எனக்கு இதுல சின்ன வாக்குவாதம் வரலாம். பட் இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டோட கேட்டுக்கோ. என்னன்னா சிம்போட ஓப்பனிங் வந்துட்டு அந்த ஒரு பிஜிஎம் வரும் நினைச்சேன். தாரா தாரா அந்த பிஜிஎம் வருவான் பார்த்தா அதுதான் அந்த மாதிரி கமலாசன் வந்துட்டு பிஜிஎம் ஆச்சே.
ஏதோ ஒரு மாஸ்டர் பிஜிஎம் அங்க ஒரு ஓமாற பாட்டு வந்தது எனக்கு அது அப்புறமே வந்திருக்கலாம் ஏன் இப்போ வர அப்படி இருந்துச்சு. பட் இருந்தாலும் சிம்பு கிட்ட ஆரம்பத்துல வர்றப்போ அந்த சிம்புவோட அந்த ஆரவாரம் இருந்துச்சு. பட் ஆரவாரத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கிரேட் குறைஞ்சி குறைஞ்சி நம்ம அதெல்லாம் போன்ல சோடா காசு தரம் போட்டு. ஆயிடுச்சு. Yes, he doesn't look like a gangster, to be very honest to you. He doesn't look like a Yes, gangster. He I doesn't have agree. the aura. He doesn't have the aura to be like a gangster. அது டுல்கர் சல்மான் போட்டிருந்தா அது வேற கதை. Because he had that grace, he had that aura in him. Wait. Aura. Maybe not putting into comparison into another actor, but I felt like Okay. Simbo's physique, the way that he looks in the film, and second half, he has like a beard and man bun and all that. That was good. That was good. But first half, his entire appearance was bad. Like he looked like some Sakai rowdy like that. இல்ல அது எப்படிதான் இருந்துச்சு பாக்க சிலம்பாட்டம் படத்துல அந்த ஐயர் சிம்பு Oh my god, exactly. ஆனா அந்த படத்துக்கு ஃபிட் ஆயிடுச்சு, இந்த படத்துக்கு ஃபிட் ஆகல, புரியுதா? லைக் தேவையில்லாம நீ ஏன் இப்ப அமாஞ்சியா இருக்கிற? நீ ரவுடிடா, கேங்ஸ்டர், கேங் லீடர் அப்படின்னு இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அவன் ஒரு சிம்புவோட நான் சிம்பு ஃபேன் அல்ல, பட் சிம்பு பிடிக்கும். உங்களுக்கு மாதிரி தான் எனக்கும் சிம்புனா ஓகே. சிம்புனா ஒரு மாசுப்பா. ஆனா அந்த மாசு இந்த படத்துல சுத்தமா இல்லாதது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். அதேதான் பொடி மாஸ் தான் இந்த படத்துல பாக்குறப்போ. ஏன்னா இதனால எனக்கு ஃபிட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த ரோல்ல. ஆனா ஒருத்தர் இந்த படத்துல எக்ஸ்ட்ரா இருந்திருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னதான் பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல இருந்தா ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுத்துருக்குமோ. பிரகாஷ் ராஜ், ஏன்னா மணிரத்னம் சார் படத்துல வந்து எப்போதுமே பிரகாஷ் ராஜோட ரோல் எப்போதுமே பக்காவா இருக்கும். லைக் அவர் இல்லாதது அந்த வடக்கன்றி வில்லன் எடுத்து அவராச்சும் போட்டிருக்கலாம். என்னமோ குறையுதே. அந்த by the way எனக்கு நியூ டெல்லி செட்டிங் எதுக்கு எனக்கு தெரியல. It is necessary to this story. Oh my god, I'm so glad you brought it up. I was getting pissed off to an extent that எதுக்கு? Because we know how Manirathnam takes films, right? For example, Okay Kanmani படம் வந்து it happens in Bombay, literally மும்பைல தான் நடக்கும். But Hindi nahi hai. Like literally இல்ல நீங்க சொன்ன ஓகே கண்மணி கூட அந்த பேக்ராப்க்கு வந்துட்டு மும்பை தான் கரெக்டா இருந்துச்சு. ஓகே கண்மணிக்கு அது சென்னையில இருந்தா பெங்களூர் எடுத்து நல்லா இருந்துச்சு. There was no any Hindi. இது எப்படி தெரியுமா இருக்கு? பாக்க தர்பார் மாதிரி இருக்கு. தர்பார் அஞ்சாறு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க, தமிழ் பேசிட்டு இருக்காங்க, ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க, தமிழ் பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. It was so அதான் சொல்றேன். When I say that this is not a Manirathnam film, it's really not a Manirathnam film because அவர் நிறைய படம் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காரு பாம்பேல. பட் அந்த ஹிந்தியோட எலிமெண்ட் வந்து என்னைக்குமே லைக் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இம்பாக்டா இருக்கவே இருக்காது. பட் திஸ் வாஸ் கான்ட்ரரி. திஸ் மூவி இஸ் வெரி வெரி கான்ட்ரடிக்டிங் டு ஹவ் மணிரத்னம்ஸ் ஃபிலிம்ஸ் ஆர். நான் நினைக்கிறேன் அவருக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் படம் எடுக்கல, நான் அதுக்கு ஓவரா பண்ணணும்னு சொல்லிட்டு he seems very very disinterested and disengaged with this entire thug life promotion ஆ இருக்கட்டும், everything. He is pretty much disengaged if you notice இன்டர்வியூஸ்ல. அண்ட் இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அந்த மாதிரி இருக்காருன்னு. அவரா இருக்கட்டும் சரி, ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும் சரி, சிம்புவா இருக்கட்டும் சரி, these three people were very much taking the back seat and okay அந்த மாதிரி லைக் வெரி நார்மலா தான் இருந்தாங்க. Now I know why. Yeah. And also என்னதுன்னா continue. ஓகே இது முடிச்சிடுறேன். இது சின்ன ரேண்ட் தான். படத்துல இந்த ட்ரெண்ட் நீங்க இப்போ உள்ள காலத்துல பாத்துருப்பீங்க. ஒரு பாடல்கள் எல்லாமே மொன்டாச் இல்லாட்டி பீஸா தான் இப்பெல்லாம் பாட்டுலாம் வருது. ஏன்னா அந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களும் வந்துட்டு ஒரு தனி படமாவே காமிக்கலாம். ஏன்னா டு பி வெரி ஹானஸ்ட் மணிரத்னம் ஜஸ்ட் நாட் அபவுட் ஸ்டோரி டெல்லர். இஸ் a ஸ்ட்ராங் ஸ்டோரி டெல்லரும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல போனா எனக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். கண்ணத்துல முத்தப்பட்ட உள்ள ஒவ்வொரு பாடல்களும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடி அந்த பாட்டுக்கு உண்டான மீனிங் இருக்கும். இந்த படத்துல எல்லா பாடல்களும் அழகான மீனிங் இருக்கு. பட் எல்லாமே பீஸ் பை பீஸா வந்தது. பீஸ் ஆக்கிட்டாங்க, நொறுக்கிட்டாங்கப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறப்போ. ஸோ சாங் இந்த படத்துல ஆடியோ கேட்கறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா படமா பாக்குறப்போ ஏன்பா பாடம் இப்படி குதிரை வச்சிருக்கீங்க தான் தோணிட்டு இருந்துச்சு எனக்கு. எடிட்டிங் வாஸ் டன் poorly in my opinion to this film. To add on to the factor that the songs were not in the film and that it can't be a Manirathnam film if there is no songs. We are literally talking the facts. It can be Geetanjali, Maunaragam, Nayagan, Talabadi, Alipaide, Roja, Bombay, Uvire, you name it, right up to Ponniyin Selvan. There is no Manirathnam film without songs. Doesn't matter. It's Ilayaraja songs, A.R. Rahman songs, அது பிரச்சனை இல்ல.
அவரு படத்துல பாட்டு இல்லாத ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குறையா தான் இருக்கப்படும். Because if there are no songs, it can't be a Maniratnam film. And when we're talking about it, A.R. Rahman music with Maniratnam, we know how many tracks that they come up with. They don't just come up with ordinary tracks. They really put in effort to make sure that the songs blend in with the story, with the movie, with the characters. Songs இருக்கட்டும் சரி, லிரிக்ஸா இருக்கட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் சரி. So what are we even talking? Like, so that was a huge downfall for this movie, if you ask me. ஜிங்குச்சால இருந்து, விண்வெளி நாயகால இருந்து, முத்தமழை, ஏன்டா உலகமே அந்த பாட்டை பத்தி பேசிட்டு இருக்குடா, only to find out that the song was not in the film. விண்வெளி நாயகா எண்ட்ல வருது. எதுக்கு? நம்ம அப்பயே கோட் பண்ணோம், இது கடைசியில தான் வரப்போகுது என் கிரெடிட்ல, அதே மாதிரி ஆமா, வந்துருச்சு. ரிமெம்பர் நான் சொன்னேன், போன வாரத்துல Yeah. பேசிட்டு இருந்தேன், பாரு கடைசியில தூக்கி போட்டு ஆமா, ஆமா. விண்வெளி நாயகான்னு ஒரு வரப்போகுதுன்னு சொல்லி வாய் மூல அந்த மாதிரி வந்துருச்சு. 9 Exactly. ட்ராக்ஸ் தெரியுமா? 9 ட்ராக்ஸ் totally wasted. Like that's when I said A.R. Rahman's musicே வந்து இந்த படத்தை காப்பாத்த முடியல. ஏன்னா அந்த 9 பாட்டும் like it's just gone wasted to the extent that it is so bloody depressing to know that அந்த 9 tracks வந்து நம்ம just Spotify-லயே தான் கேட்கணும். We're just going to listen to it and we will never have a vision of these beautiful songs ever to begin with. ஓ மாறா, எங்கேயோ, முத்தமழை, விண்வெளி நாயகா, அஞ்சு வண்ணப்பூ. I think like what the hell, man? Like I just can't accept it. ஏன்னா we know how Maniratnam films are. Take Chakachavana Vaanam for that matter. மதுரை மறி கொழுந்துன்னு லைக் எண்ட்ல தான் ஒரு பாட்டு, லைக் அந்த ட்ராக்கே வந்து ஃபைனலா தான் வந்துச்சு. லைக் ஆல்பம் வெளியே வந்து ஃபியூ டேஸ் கழிச்சு தான் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக்கா தான் மதுரை மறி கொழுந்து சாங் வந்துச்சு. ஈவன் தட் சாங் இஸ் பிளடி ஹெல் இந்த மூவி. கடைசியில ஜோதிகா சாகும் போது அந்த பாட்டு இருக்கும். இந்த படத்துல என்னன்னா இப்ப 9 பாட்டு இருக்குடா, என்னடா பண்ணி சரி, வச்சிருக்கீங்க? அப்பப்ப அந்த 5 வண்ண பூவேன்னு கிச்சு கிச்சு மூட்டிட்டு தான் வந்துச்சு தவிர, பட் என்ன அஞ்சு ஆகுதுன்னா வேணாம் ஒரு போவேன். இல்ல ஒரு இசையமைப்பாளரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன், அது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன். ஆமா, என்னப்பா இத்தனை பாட்டு போட்ட படத்துல வரல சொல்லிட்டு, லைக் இஃப் ஐ வர் ஏ ரஹ்மான் நான் உடஞ்சு போயிருப்பேங்க. பாவம் நினைச்சு என்ன பண்ணிட்டு அவரு இருக்காரு. சார்புல நம்ம தான் உடஞ்சு போறோம். ஏன்னா நமக்கு டீ ஆஸ்கர் நாயகன்டா 9 பாட்டுடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜிங்கச்சா பாட்டுமே படத்துல பிச்சி பிச்சி வருது. நடுல பேசிட்டு இருக்காங்க, நடுல நடந்துட்டு இருக்கு. லைக் why couldn't you guys just make it like சாரட்டு வண்டியில song or யாரோ யாரோடி or ராவணன் song for that matter? Like அந்த விதத்துல காற்று வெளி did so well about the songs. They yeah, did yeah, dignify the song. because all of it are Maniratnam films. That's what I'm saying. When there is like Kamal Haasan intervention, right? I believe like everything just died down. நான் 8 அடி பாஞ்சா நீ 18. 16. ஓகே, எனக்கு இன்னொரு பாயிண்ட் பத்தி நான் பேசி ஆகணும். என்னன்னா அந்த படத்தோட எண்ட் கிரெடிட் பாக்குறப்போ ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் யூனிட் பேர்ல இருந்து விஜய் நம்பியாருக்கு பேர் இருந்துச்சு. அது நீங்க நோட் பண்ணீங்களா தெரியல, நான் நோட் பண்ணேன். சோ எனக்கு டவுட், இந்த படம் வந்துட்டு உண்மையில யார் டைரக்ட் பண்ணதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த கதைலாம் பார்த்துட்டு டைரக்ட் பண்ண முடியாது, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு விட்டாரு, டவுட்டா இருந்துச்சு. நான் அப்புறமா ஒரு விஷயம் I'm just சொல்லுவேன், அத நான் அப்புறமா quoting. கடைசிக்கு வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன் அந்த ஓகே. இத. கண்டிப்பா இல்ல சொல்லுவேன். இப்பயே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஆமா, எனக்கு எப்படி லைக் தெரியுமா? To be very honest, I felt this movie was just Kamal Hassan's scam so that he can just ஓகே. மறைக்கிறான் his undeniably stupid Indian 2 movie that came out. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் இருக்கிறதுனால he just used Maniratnam, Simbu, Trisha, this entire cast, A.R. Rahman and everything as like a pawn to come together to bring justice to create such a film and just bring it out so that he can erase Indian 2 entirely. But unfortunately எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, அந்த அப்பட்டமா தெரியுது that this is so unfair that we got scammed unnecessarily because of what he wanted to do. I'm so sorry, this is how it pretty much seems for me. ஏன்னா அந்த படத்திலேயே வந்துட்டு கமல்ஹாசனை தவிர வேற யாருக்கும் ஆக்கு இல்ல, கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல, ரோல் இல்ல, ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல, ஸ்ட்ரெச்ட் டயலாக்ஸ் இல்ல, நத்திங். He just plays around with this immortality bullshit that goes around and around. உத்தம வில்லன்ல பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் உத்தம வில்லன்ல வந்துட்டு the story was such. இதுல என்ன இம்மோர்டாலிட்டி நான்சென்ஸ்? ஹாரி பாட்டர்ல இருக்கீங்களா வால்டமோர் தம்பியா நீ இம்மோர்டலா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு?
இல்ல எதுக்கு அந்த ஃபேக்டரி எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ யூ ஹேவ் லைக் an entire ensemble cast in this film and யாருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல, ஒரு ஆர்க் இல்ல, ஒரு ஸ்ட்ரெச் இல்ல, எதுவுமே இல்ல. டயலாக்ஸ் இல்ல, ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, மாஸ் சீன்ஸ் இல்ல, ஒரு மண்ணு இல்ல. கமலை தவிர, உனக்கு புரியுதா? கமல்ஹாசனை தவிர வேற யாருக்கும் இந்த படத்துல ஒரு மண்ணும் கிடையாது. ஏரமன் பேக்கப் மட்டும் பண்ணியிருக்காரு மியூசிக். அதுவும் வந்து பாட்டு எல்லாமே வந்து படத்துல இல்ல, மியூசிக் மட்டும் பிஜிஎம் மட்டும் அழகா இது பண்ணிருக்காங்க. விண்வெளி நாயகா விண்வெளி நாயகா விண்வெளி நாயகான்னு 10,000 வாட்டிக்கு ஒரு முறை வருது. என் கண்ணுக்கு லிட்டரலி அதுதான் தெரியுது that I feel it's so unfair because I started feeling sorry for Simbu after a certain extent of time. பாவமா போச்சு ஒரு கட்டத்துல. and subsequently I started thinking like எல்லா எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஒரு மாதிரி பாவமா தான் இருக்காங்க. யோசிக்க இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அந்த ரோல் எதுக்கு இருக்குன்னு கூட தெரியல, அந்த டயலாக் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, அந்த சீன் எதுக்கு இருக்குன்னு கூட தெரியல. தேவையில்லாத சண்டை சீன், பேச வேண்டிய இடத்துல எல்லாம் சண்டை சீன் வருது. லைக் ஒரு விஷயத்த எலிவேட் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணி எலிவேட் பண்ணி லைக் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த அந்த பரபரப்பை வந்து கொடுக்கணும். ஓகே என்னமோ நடக்க போகுது, அந்த எலிவேஷன் கூட இல்ல. வந்துட்டு அப்படியே அப்படின்னு புசுமானம் ஆயிருது. அதுதான் ரொம்ப ஒரு சேடான விஷயமா நான் பாக்குறேன். சி நீ இதெல்லாம் சொல்லிட்ட, இது உன்னோட குமரல். எனக்கு ஒரு குமரல் இருக்கு, அது நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண ஆசைப்படுறேன். என்னதுன்னா டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இது நம்ம சொல்லிட்டு தானே போதும் ஸ்பாயிலர்ஸ் ஆயிடுன்னு. யா ஓகே, எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குமரல்னா, லைக் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், அப்புறமேல ஃபர்ஸ்ட் அந்த அந்த பாலைவனத்துல வந்துட்டு அவர் தலைகீழா பேசிட்டு இருப்பாரு, அந்த சீனா இருக்கட்டும். சோ அவர் ப்ரோமோட் பாலைவனத்துல பண்றது என்னதுன்னா, தலைகீழாவா? அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பார்ல, சே சம்திங் ஓகே, என்ன சொன்ன சம்திங் இஸ் டோல். என்னன்னா இந்த படத்துல டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவரு அவரு பழத்தால கீழே விழுந்துருவாரு, படமும் அங்கதான் விழுது. சோ விழுந்த பிறகு அவர் 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு வேற அவதாரம் எடுத்து வராரு. அங்க அப்படி என்ன பண்ணாரு, எப்படி சடனா மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டாரு? ஏன்னா அவர் ஒரு ஆர்க்கு சொல்றாரு, எனக்கு சுயநினைவு வர்றதுக்கே 2 மாசம் 3 மாசம் ஆச்சு, நான் நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. சோ இந்த 1 வருஷம் கேப்ல என்ன மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டாரு அப்படி இப்படி எனக்கு தெரியல. இவரு ஏன்னா அவர் டிபேட் ஏகே தான் ட்ரெயின் என்னது பண்ணிருப்பாரு. சரி என்னது நேபாள்லயும் எங்கேயோ அவரு பதுங்கி இருந்தாரு சொன்னாங்க. சோ எனக்கு தெரியல. சி நான் இது ஒரு அவர் யக்கூசா பத்தி பேசினாதான் இதை திருப்பி ஸ்ட்ரெச் பண்ண ஆசைப்படுறேன். யக்கூசாவோட கிளான் அந்த கிளான் மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால சில விஷயங்கள் நான் கோட் பண்றேன். என்னதுன்னா அவங்களோட கிளான்ல கொஞ்சம் சாரி டு கட் யூ ஆஃப். யக்கூசானா என்னன்னு லைக் அந்த கிளான் என்னன்னு கொஞ்சம் ஒரு பிரீஃபா சொல்ல முடியுமா? ஆக்சுவலி எனக்கு சரியா தெரியல. ஓகே, யக்கூசா கிளான் வந்து ஆக்சுவலி இது நான் கொஞ்சம் தவறா கூட சொல்லிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச பிரீஃப் டெஃபினேஷன் சொல்றேன். ஒரு காலகாலமா ஒரு செஞ்சுரி பை செஞ்சுரியா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்ட ஒரு கிளான். அவங்க வந்துட்டு நாளடைவுல இந்த மாடர்னைசேஷன் வந்த பிறகு அவங்க எப்படி அவங்க பிரதர்ஹுட், யக்கூசா மீன்ஸ் பிரதர்ஹுட், நாட் ஜஸ்ட் அபவுட் கேங்ஸ்டரிசம். யக்கூசா மீன்ஸ் பிரதர்ஹுட். ஸோ அந்த பிரதர்ஹுட் அவங்க எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்கன்னா த்ரூ திஸ் மார்ஷல் ஆர்ட் வழியா, மார்ஷல் ஆர்ட்டையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு அந்த வழியா அவங்க வந்துட்டு கேங்ஸ்டரிசமா இருக்கட்டும், சிண்டிகேட்டா இருக்கட்டும், அப்புறமேல கடைகள், தேர் ஆர் லாட் ஆஃப் சிண்டிகேட்ஸ் யக்கூசாக்குள்ள அடங்கி இருக்கு. அது பெருசா சொன்னா கடல் மாதிரி. அதுல சின்னதா ஒரு விஷயமா தான் சொன்னேன். ஓகே, அவங்களோட விஷயம் என்னதுன்னா லாயல்ட்டி தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு கேட்ச் பாயிண்ட். லாயல்ட்டி மீறினா மரணம் தான். ஸோ அவங்க ஒவ்வொரு யக்கூசா ஒரு ஆள் வந்துட்டு நிர்ணயிக்கிறப்போ ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். இவன் யக்கூசா ஒரு கிளான்குள்ள சேரா ஒரு ரிச்சுவலே நடத்துவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த படம் யக்கூசா பேஸ் சொல்லவில்லை, யக்கூசாவை பின்பற்றிய ஒரு ஆளாதான் கமலஹாசன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுல எந்த ஒரு விஷயம் இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு அதான் சொல்ற, ரைட்டிங்ல இந்த படம் சுத்தமா அவுட். அது கதை யார் எழுதுனா தெரியும். ஸோ ரைட்டிங் வைஸ் தி ஃபிலிம் வாஸ் too lazy to be very honest, brutal honest சொல்ல, very very lazy. ஏன்னா ஒரு கட்டத்துல நீங்களே பாத்துக்கோங்க, ஒரு கட்டத்துல சிம்புக்கும் அந்த சடா காண்டுக்கும் ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கும். அது என்ன டீலிங் நம்மளுக்கும் தெரியல. இவங்க அப்படி என்ன கேங்ஸ்டர் வேலை பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி என்ன அவங்களோட சிண்டிகேட்டோட நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, அப்படி என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் ஒரு மண்ணு தெரியல. ஒண்ணும் இல்ல, சரி கேங்ஸ்டரிங்கிறீங்க, அந்த ராஜுபாய் கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. என்ன சுத்தமா வெளியே போறானுங்க வரானுங்க. இது அந்த கேங்ஸ்டர் மாதிரி கூட இல்ல, நானும் ரவுடிதால் விஜய் சேதுபதி இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அதான் சொல்றேன்ல, லைக் they don't appear to look like gangsters. ஒரு கேங்ஸ்டர்னா ஓகே,
காட்ஃபாதர் படம் பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எஸ் ஒரு எஸ் ஒரு எஸ் டயலாக் தான் வரும். ஐ வில் மேக் an offer that you cannot disagree அப்படிங்கிற டிஸ்கிரி. வார்த்தை வச்சுட்டு அந்த ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தையும் செஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல அப்படி என்ன மோட்டோ இருக்கு? ஓ, ராஜ் என்ன பேரு, அவன் பேரு ரங்க ராஜவேல் சக்திவேலா. ரங்கராய சக்திவேல். அந்த பேருக்கு குறைச்சல் இல்ல. அது உன்ன பேரை வச்சுக்கினு பண்றார். ம். அந்த பேருக்கு தான் சண்டை. இதுல சின்னவர் வேற, நம்மவரு, பெரியவர் சொல்லிட்டு அதுக்கு பெரியவர் சின்னவர் வச்சுனா வடமொழி கூட வேற. பரவாயில்ல. இதுல சின்னவரே சின்னவர், பெரியவரே சின்னவர் தான். அப்ப பெரியவர் யாரு? இல்ல, இதெல்லாம் கேங்ஸ்டர் பாக்குறப்போ பாவமா இருக்கு. அங்க உள்ள மத்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் நினைச்சா. இது ஒரு நாயகன் ஸ்பின் ஆஃப்னு வந்தபடி வந்து ம். எனக்கே தெரியல என்ன சொல்றதுன்னு. ஒரு நாயகன் இன் டெல்லியா? மும்பைல நாயகன் இன் டெல்லி. என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு கவலைக்கிடமான நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றத வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக மிக வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் அந்த படம் நம்ம பார்த்த பிறகு நம்ம ரியாக்ஷன் என்டையர்லி ஒரே ஒரு மீம் வச்சு நான் கன்க்ளூட் பண்றது எப்படி தெரியுமா? உத்தம புத்திரன் படத்துல விவேக் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. "உம், இப்படி இருந்துட்டு இப்படி கொடுப்பாரு, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க எல்லாரும் அப்படின்னு ஏமாத்துறாங்க. dialogue வரும். ஆஹ் அந்த படம் பாக்குறப்ப எனக்கு இப்படிதான் தோணிட்டு என்ன நடக்குது, எல்லாம் ஏமாத்திட்டு எனக்கு இருக்கீங்க, ஒரு அந்த கேங்ஸ்டர் படம். ரவுடி இதெல்லாம் பார்க்கும்போது கூட அதே மாதிரிதான். படிக்காத படத்துல விவேக் வந்து நம்ம ரவுடிடா, கேங்ஸ்டர், கேங் லீடர், கண்ணிலே கலவரம் தெரியுது. அதான் சிம்புவோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. நீ ம். கேங் லீடர்டா, ஐயே கண்ணிலே கலவரம் தெரியுது, அப்படிதான் இருக்கு. ஏன்னா சிம்புவோட கேரக்டர் ஒரு முட்டாள் கேரக்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்குதுங்க. லைக் ஹீஸ் லைக் அ போடோ, ஹீஸ் லைக் அ டம் ஷீட், ஹி டசன்ட் நோ எனிதிங். அவன் வந்து லைக் இட்ஸ் லைக் வெரி ஸ்டூபிட் கேரக்டர் தெரியுமா? Like there's no arc, there's no mass, there's no build up, there's no nothing. I think like வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்திருந்தாலும் இந்த கதைய ஐ டோன்ட் நோ, லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்களே தவிர அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. And also the story is written by Kamal Hassan, which he had already mentioned in a few interviews that this movie was the script that he wrote was Amar Hai. அமர் ஹேனா அமர் ஆமா. இருக்கான் அப்படி. அமர் ஹே மீன்ஸ் அமர் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த கதை. பட் இந்த படத்துல அமர் நெஹி ஹே. இதுல இல்ல 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 இந்த கதையோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பத்தி நான் கொஞ்சம் படிச்சேன். 2008லயே இந்த கதை ஒரு ஸ்பீச் பண்ணி வச்சிருந்தாரா. அவரும் சைஃப் அலி கான் நடிக்க வேண்டியது. சைஃப் அலி கானே நீ தப்பிச்சிட்டப்பா அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு. அவன் தப்பிச்சான். அவனாச்சும் போட்டுருவேன், ஏன்னா அவன் டெல்லிக்காரன். I really cannot deal with two things in this film. One is the stupid. நான் என்னை பார்த்த வேண்டாம், நான் எமனை ஏமாத்துற வேண்டாம், அது ஒண்ணு. இன்னொன்னு ரங்கராய சக்தேவ. Oh my God, for God forbid we need to start just hitting this bloody name because ஒரு பேருக்கு ஏன்டா உன் பேரு அமரன்டா, நீ எதுக்குடா ரங்கராய சக்திவேல் ஆகணும்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? லைக் சிசிவிலையும் இதே மாதிரி ஒரு சிமிலர் இது இருக்கும். அந்த த்ரோனை யார் எடுக்க போறா, பெரியவருக்கு அடுத்து யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நான் தான் பெரியவர், நான் தான் அது அப்படின்னு வராது. பிகாஸ் அடுத்து யாரு பெரியவர் சீட்ல உட்கார போறா, யாரு பெரியவர் வந்து நாட் அவைலபிள்னா நான் யாருக்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வருமே தவிர நான் தான் பெரியவர், நான் தான் இது, நான் தான் அதுன்னு வரவே வராது. So in the Rangaraya Satyam, I don't know, Kamal is just obsessed and just stuck with Nayagan, I think, and then he just didn't know what to do. So he pulled off this stupid Amar Hai and just pinned it off with Nayagan and just gave us this stupid immortal bullshit movie. That is how it pretty much seemed. ஏன்னா வேற எந்த கேரக்டருக்கும் வேற எந்த இதுக்கும் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம தான் இந்த படத்தை வந்து என்டையர்லி வச்ச மாதிரியே இருக்கு எனக்கு. இல்ல லைக் இந்த படம் எதை நம்பி எடுத்திருக்காங்கன்னா அந்த கிளாஷ் பிட்வீன் கமல்ஹாசன் அண்ட் சிம்பு. அந்த கிளாஷ் உண்டாகிறதுக்கு அந்த ஒரு ஆரம்ப புள்ளி நினைச்சாலே அந்த லவ்ஸ்க்கு உண்டான பிரச்சனையை உள்ள கொண்டு வந்துட்டு நீ எனக்கு சந்தேகப்படுறல. அப்படி ஆரம்பிச்ச கதைய அதுக்கப்புறம் மண்டைக்குள்ள பூந்துட்டு மசாலா தடவி நாசர்லாம் ஒரு ஆளு அவன் பேச்செல்லாம் கேட்டு சிம்பு நடக்கிறப்போ because Simbu's character is written in a stupid manner that he's easily influenced. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. But he wants to be Rangaraya Saktivel. But you so bold that you don't even know உன்னை பெற்று எடுத்தவர் வந்து எப்படி மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீ நம்பிடுவியா, அப்படியே ஓகே போயிட்டு சொல்லிட்டு போய் குத்திடுவியா? லைக் யூ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் where it's coming from. நீ என்னடா பண்ற? ஏன் இதுல கணக்கு புள்ளி வேற. 10 அடி பாஞ்சா 8 அடி பாய்வேன்னு 8 அடி பாஞ்சா 18 அடி பாய்வேங்கிற டயலாக் வரும். 16
சரி கணக்கு புள்ள சரி இது ஓகே கூட அவன் I'm கணக்கு like, you know what I படுத்தலையே. was like, okay ம்ஹும். வாங்க அடுத்து வாங்க என்ன every scene where Simbu is right, it's about 5 minutes maximum. அவன் பேச மாட்டான், இல்ல 2 3 டயலாக் ஆமா ஆமா ம். with his stuck up face. I ம். don't know what's wrong that they ஓ. just made him do that's it. Like we know Simbu is a good actor, he's a very good performer. He was just ம்ஹும். underutilized. I feel like he was so underutilized in this film. There was no screen space for him. Dialogues அவனும் ஒரு ஆளுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்ல இந்த படத்துல. That is just so sad. ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ another question. உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னதுன்னா, ஆம், ஒரு சீன் வரும். கட்மண்டு, நேபாள் அங்கங்க போவாங்க ஒரு கட்டத்துல. அது ஏன் போனாங்க? எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? யார பார்க்க அங்க போனாங்கங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு தெரியுமா? நீங்க can you அது explain that to ஒண்ணும் me? இல்லடா Because I was இல்ல I was lost. I was மணிரத்னம் lost. கிராஸ் ஓவரா இருந்திருக்கும். ம். இல்ல நான் பார்க்குறேன். என்னது நான் இந்த ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கட்மாண்டு, நேபாள், பாலை பிரதேசம் படி ஒரு பிரதேசம்லாம் போயிட்டு இட் ஃபெல் சோ எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த கோரமான சம்பவம் நடக்கணும் எனக்கு தெரியல. அவரு அழகான இடத்துலதான் ஒரு சம்பவம் நடக்குது. எனக்கு என்ன தெரியுமா ம். தேவையில்லாத அணி உனக்கு புரியுதா? அந்த சீனுமே வந்துட்டு ரொம்ப மட்டமா தான் இருந்துச்சு. ஒரு பிட்ரேல எப்படி காமிக்கணும்னு தெரியல. லைக் ஒரு பிட்ரேல வந்து இன்னும் பெட்டராவும் காமிச்சிருக்கலாம். ஓகே பிட்ரேயல் பெட்டர் நல்லா இருக்கு. like a better betrayal scene. Okay, we are talking like how it's in like CCV, Ravanan climax where Prithviraj and Aishwarya is having a conversation. அவர் சந்தேகப்படுறாரு and then you know like உடம்பெல்லாம் போய் நீயே ஒரு போய் அப்படி that scene was ultimate man, ultimate that she just gets down and she just runs to prove a point. We are talking about betrayal like that. ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு இருக்கிற ஒரு scenario. That entire scene was unnecessary where they are going all the way to Kathmandu unnecessarily. அதாவது மனுஷன் வந்து விழுந்து வாரி ஒரு அவலாஞ்சியே அவர் வந்து தாண்டி ஸ்னோ ஸ்டாம் பண்ணிட்டு போறாராம். ஆனா காற்று வெளியேடிய படத்துல மணிரத்னம் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஸ்னோ ஸ்டாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வருணும் வந்து லீலாவை பிடிச்சி இழுத்து வா போலாம், அந்த மலை பனி வந்துச்சுன்னா நம்ம 2 பேத்தையும் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீன் ஓடுது. அதுக்கும் You're இதுக்கும் talking டேலி about ஆகுதா? விண்வெளி நாயகன். ஐம் டாக்கிங் You're talking about விண்வெளி நல்லா நாயகன். வாயில வந்துரும் விண்வெளி சுண்டலின்ட்டு. ஏன்டா என் வாயகின்றீங்க? You're talking about விண்வெளி நாயகன். He is above the விண்வெளி. சோ அவலாஞ்சில அவருக்கு கருவாச்சி மாரி. அவர் யூனிவர்சல் ஹீரோ. உலக நாயகன். இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. அதுவும் உங்கள்ட்ட கேட்கணும். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அது உங்ககிட்ட பதில எதிர்பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னதுன்னா, அவர் வந்துட்டு கமல்ஹாசன் படம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் ஜீவா தான் என் மைண்ட் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அவலாச்சில் செத்து கிடக்கிறப்ப கூட என் மைண்ட்ல ஜீவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு அந்த சுகர் பேபி தேவைப்பட்டுச்சு அவருக்கு? அதுக்கு ஒரு காரணம் நீங்க கொடுக்க முடியுமா? அவரு ஒண்ணு சொல்ல அவர் சொல்றாரு அது வந்து ஒரு சீக்கு, அவருக்கு வந்து ஒரு வியாதி. அதாவது how stupid to write such a character or a part where நீங்க உங்க வைஃப் மேல சீட் பண்றீங்க, எவ்வளவு ஒருத்தைய வச்சிருக்கீங்க, அதுக்கு நியாயம் தர்மம் வேற. அதுக்கு நீங்க வந்து நியாயம் தர்மத்தோட ஒரு ரீசனிங்கோட வரீங்க. சோ 2 3 டயலாக் சொன்னா உங்க பொண்டாட்டி உங்களை சேர்த்துக்கணும், நீங்க வந்து வாழணும். காலங்காலமா இப்படியே தான் பண்ணுவீங்கல்ல. லைக் பிகாஸ் அந்த சீன் தான் வரும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சீன் வரும்போதே யூ ஷுட் ரெடி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் அ மணிரத்ன மூவி அட் ஆல். when it's மணிரத்ன மூவி there's no such thing. இது உத்தம வீட்ல பார்த்த கதையாச்சும் தோணிட்டு இருந்துச்சு. Exactly, right? There is really no such thing when it comes to Maniratnam film. You know it. We know how he's write his female characters. எவ்வளவு இல்ல அப்படி மரியாதையா இல்ல. இருக்கும்ன்றத நமக்கு நல்லா One more தெரியும். thing. So it was so stupid. இல்ல just want to clarify here. Even though மிஸ்டர் மணிரத்னம் படத்துல வந்து அஃபேர்ங்கிற ஆங்கிள் இருந்தாலும் அதனால ஒரு ஆபத்து தான் வரும் தவிர அது குளோரிஃபை பண்ணியிருக்கப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்லுமா சிசிவி, Like அந்த CCV. அதித்தி ராவ் ரோல் அப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு ஆபத்தே வரும். சிம்பு Yes. உள்ள போது இன்டர்வியூ பண்ணி Yes. இட் ஹேப்பன். And I'm telling you, even show that that it scene, சிம்பு ஆதித்யோட சீன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. சோ அது ஒரு தப்பான விஷயமா தான் கான்செப்டா தவிர அது வந்துட்டு எனக்கு டிசீஸ் அது வந்துட்டு எனக்கு ஒரு அக்செப்ட் பண்ணணும், குளோரிஃபை பண்ணணும். நீங்க தப்பு பண்ணுங்க பரவாயில்ல, இது ரெண்டும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிடுங்க, உங்க வைஃப் வந்து அக்ரி பண்ணுவாங்க ஒருவேளை அப்படின்றது ரொம்ப ஸ்டூபிடா இல்ல? இது 2025 கதை போல விடாமுயற்சி இப்படி ஒண்ணு பார்த்தேன்.
இல்ல குளோரிஃபைட் சொல்ல வரல. ஜஸ்ட் தட் கொஞ்சம் வியர்டா இருக்கு எனக்கு Because பாக்குறப்போ. I சோ love you. இட்ஸ் ஆல்சோ வியர்ட். It's with Trisha and doing all this rubbish. Huh? You don't understand. ஆனா இல்ல இந்த வருஷம் த்ரிஷா பண்ண ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பேத்துற ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு? இல்ல அந்த பாட்டு கூட முழுசா போடல. நான் என்ன அதுலக்குள்ள கூட படம் சிம்பு வந்துட்டு படமே முழுசா இல்லடா. கேங்ஸ்டர் புரிஞ்சுக்கோ. பார்த்தா புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லணும். சிம்புவோட பெஸ்ட் சீன்ஸ் நம்ம ட்ரெய்லர் பார்த்தது எல்லாமே அந்த பாட்டுல தான் வரும். என்ன வேணும் உனக்கு? நீ பார்த்திருந்தா தெரியும் உனக்கு. அந்த ஹோலில டான்ஸ் ஆடுறது இப்படி ஆடுவான சிம்பு. குட்டி அது அந்த குட்டி பாட்டுல வரும். கிழக்கு. ஓ மை காட், ஓ மை காட். எல்லாம் மொண்டாஜ்ல போட்டு நல்ல சீன்ஸ் எல்லாம் That's just மொண்டாஜ்ல worse to the போட்டு coin. Yeah, I mean, இல்ல எனக்கு சந்தேகம் அதுவுமே சீனா இருந்திருக்கும். கமலாசன் தான் அதெல்லாம் வெட்டி பாட்டுல போட்டுரு. நான் மட்டுமே பார்ப்பேன். ம். அப்படிதான் நான் உட்கார்ந்து தான் பார்த்துட்டு இது என்னுடைய படம். ஆர்கே அப்பாய் உங்கள் படத்த படம். நான் சீஸ் நான். எனக்கு இன்னொரு டவுட், லாஸ்ட் டவுட். ஐ வாண்ட் யூ டு ஆன்சர் திஸ் ஃபார் மீ. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 250 to 300 crores. அப்படி என்ன படத்தை செலவு பண்ணாங்க சொல்லுங்க. ஏய் காத்மாண்டு போயிட்டு டிஏஜிங் வந்திருக்காங்க. மட்டும் என்ன பேச்சு சொல்லிடாத. பேசு? காத்மாண்டுல போயிட்டு டிஏஜிங் வந்திருக்காங்க. சொல்லிடாத. இல்ல காத்மாண்டுல செல்லாது போயிட்டு செல்லாது. வந்திருக்காங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எனக்கு அந்த I காத்து have வாக்குல போனதும் absolutely no சொல்லாத. idea because everything seems really stupid and absurd to me at this point. I really don't know what ம். the bloody hell they spent for. Because costume கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் போல. ஏன்னா சிம்பு வந்து ரா பிச்சைக்கார மாதிரி இருந்தான். ரொம்ப சோகமா இருக்கு எனக்கு. எனக்கு நிஜமா I'm really feeling so sorry for him. Yeah, it's a good thing that he got this big chance to act with Kamal, but I don't know, it's just. And Manirathnam is coming up with another movie with Simbu alone, like a standalone Simbu film with Rukmini Vasan, and it's a அதுலயாச்சும் உயிரோட full-fledged இருப்பானா? full-fledged romantic film, and I really hope that that works out for him because it's very much Simbu's genre or a romantic ம்ஹும். film, and I really really hope that that would ஆ be more of a resurrection film for Simbu rather than this, to be very honest. And I think Manirathnam is also much of Tappuas like that, so he wants to take another film with Simbu to prove that he could make a proper film with Simbu ன்றத ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். So I believe that that will end up doing justice for Simbu, and I really really hope everything falls into place and அதான் this stupid Paitikari Jesse doesn't come in a parallel universe like this and irritate his life. Yeah. அதாகப்பட்டது மக்களே. நம்ம வேற கதைகள் சேனல்ல ஒரு மைல்ஸ்டோன் கணக்கா இதை பாக்குறோம். ஏன்னா நம்ம ரோஸ்டர் போட்டது இப்போ வரைக்கும் 2 படம் தான். ஒண்ணு வந்துட்டு இந்த படம் நம்ம தக் லைஃப். அதுவும் இல்ல வந்துட்டு இது மூணாவது. இல்ல நான் பிரதானமா சொல்றேன். எக்ஸ்க்ளூசிவா நம்ம பண்ணது இந்த படத்துக்கும் ஜெகமை தந்திரம் படத்துக்கும். அது ரெண்டுமே வந்துட்டு நம்ம சவுண்ட் சுந்தரிக்கு ரொம்ப பர்சனலான ஒரு படமா இன்னொன்னு மறந்துட்டேன். வலிமை. ஆ? Your favorite movie வலிமை. இல்ல அதான் ரசிச்சு பார்த்தேன். அந்த சேசிங் சீன்லாம் கொஞ்சம் கொட்டுருவ ஜாலியா மாட்டேன் தான் இருந்துச்சு. ட்ரோல் பண்ணி தான் வச்சு சாத்திப்பாங்க படத்தை. சோ இருக்கு மக்களே இருக்கு. I took Troll the இருக்கும் back seat அங்க. for this film, man. You guys காட்டேரிலாம் are ட்ரோல் talking பண்ணி shit. கிழிச்சு எடுத்துட்டோம், தொங்க விட்டாச்சு. சோ yeah, I don't know guys, this is so messed up. ஆக மொத்தம் மக்களே இந்த படம் தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னா தமிழ் படம் பார்ட் 3 பார்த்த மாதிரி தான் இருக்கு. எல்லா படத்தையும் மேஷ் பண்ணி உள்ள போட்டு லைக் வந்துட்டு இந்த படம் யாருக்கு ஹொமாச் கொடுக்கணும்னு தெரியாம யாருக்கோ பண்ணி லைக் நம்ம லெஜெண்டரி கோம்போ திருப்பி ரீயூனைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாணியில மூஞ்சில தேவை அப்படிதான் இருந்துச்சு. the assemble of legendary-யா the legends assemble அப்படிங்கிற கேப்ஷனை போட்டு நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு தாண்டி இந்த படம் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா கேட்டா சத்தியமா இல்ல. ட்ரக் லைஃப் ஆக மொத்தம் ட்ரக் லைஃபா போச்சு எனக்கு. ஸோ வாட் அபவுட் யூ மிஸ் சவுண்ட்? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அண்டர்வெல்மிங், absurd, really pointless, really ஓகே sad and disappointed with this entire film, and I know it's not a Manirathnam film. I know everyone out there is also like Manirathnam ஏமாத்திட்டாரு, Manirathnam scam பண்ணிட்டாரு, Manirathnam இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு, but it's not a Manirathnam film. If you know in and out, it's not a Manirathnam film at all. It's entirely a Kamal Haasan kolapadi where he just wanted to mess up Nayaga and Devar Magan and all these kind of films came together and just got messed up entirely. Virvandi one side, I just don't know, man. I just feel very very upset. நிஜமாவே படம் பார்த்து முடிச்சிட்டேன்னா my mood was very very bad. I was so sad and so upset and disappointed. I just feeling அஞ்சு so வண்ண bad. பூவே அஞ்சு வண்ண பூவே நுஞ்சு வண்ண பூவே. ஐயோ தாலே. ஐயோ. So yeah guys, pretty much that. I think this ended up being a rant rather than a review, but take it as a ஆமா. roast rant, whatever. But this is our take on Thug Life by
Mani Ratnam and Kamal Hassan undoubtedly. இந்த ரொம்ப வருத்தத்துடன் நாங்க இதோட விடைபெறலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இஃப் யூ வாட்ச் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. அண்ட் ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். மறக்காம வேற கதைகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ இஸ் இதெல்லாம் ஒரு படமா எபிசோட்ஸ் மோர் அண்ட் மோர் கண்டிப்பா வருது. அண்ட் எஸ், மறக்காம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபாலோ பண்ணிருங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், Twitter, TikTok, and all of this stuff. And keep following us for fun and interesting contents. Thank you so much for tuning in with us. We will be back definitely with another episode of இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் sad சுந்தரி. நான் உங்கள் ட்ரக் லைஃப் விக்கி. Bye guys.